ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கொத்துக்கறி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பல்லாரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே கடாயில் கொத்துக்கறி குழம்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா திக்காக கிரேவி மாதிரி ஆக்கிடலாம். அடுத்து நம்ம வதக்கின வெங்காயத்தில் ஒரு முட்டை, 2 கப் அளவுக்கு தோசை மாவு, நம்ம கொத்துக்கறி கிரேவி அது 1/2 கப். எந்த கப்பில் தோசை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கொத்துக்கறி கிரேவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகியாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். கல்லை ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசையை ஊற்றியாச்சு. அடுத்து எண்ணெயை சேர்த்துடலாம். உங்களுக்கு தோசை நைஸாக வரணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் 2 கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு தோசை. நீங்கள் வீட்டில் கொத்துக்கறி குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வித்தியாசமாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான்.